ஹலோ யூடியூப், சாலை வழி சவாக்களுக்கு எனது இனிய வணக்கம். திஸ் இஸ் ரோட்வே ரூட். நம்ம சேனலில் நீங்கள் பைக்கிங் ரிலேட்டட் as well as ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட்டை விரும்புகிற பர்சனாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டை போடுங்க தலைவா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் டே 2 ஸ்டோரி பார்க்கலாங்க. டில் சேலம் வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன். இப்போது சேலம் டு கோயம்புத்தூர் தான் போயிட்டுருக்கோங்க. சேலம் அவுட்டர் கிராஸ் பண்ணதும் செம்ம டிராஃபிக்குங்க. ஏதோ பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு 40 மினிட்ஸ்க்கு மேலே ஸ்லோ மூவிங் டிராஃபிக்கு. என்னோடய கேம் வேறு சார்ஜ் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிருச்சு. அப்புறம் ஒரு வழியாக கிராஸ் பண்ணிவிட்டு பெருந்துறையில் டின்னருக்காக ஸ்டாப் பண்ணோம். பெருந்துறையில் டின்னர் முடிச்சுட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு 10-15 இருக்கும் கோயம்புத்தூர் என்ட்ரி ஆகும்போது. அப்போது என்னாச்சு, எனக்கு கொஞ்சம் பைக் வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ட்ரௌசி ஆகிடுச்சு, தூக்கம் வர மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சரி, பைக்கை சாம் கிட்ட கொடுத்து நம்ம ஹோட்டல் நம்ம காரில் ஹோட்டலில் வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தோம். அப்போ என்னாச்சு, சாம் வந்து ஹோட்டல் எஸ்கே ரெசிடென்சின்னு சொல்லியிருக்கேன். எப்பயும் ஜோ எஸ்கே ரெசிடென்சிக்கு போல் ஆர்கே ரெசிடென்சின்னு என்கிட்ட சொல்லிட்டான். அப்புறம் காரில் உட்காந்து ஆர்கே ரெசிடென்சிக்கு மேப் போட்டு நாங்கள் போனோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் ஹோட்டல் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு பைக்கை ரோட் பண்ணிவிட்டு 120 போயிட்டு சர்றன்னு போயிட்டார். நாங்கள் அப்புறம் மேப் போட்டு ஸ்லோவாக அப்படியே தேடிட்டு எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க. எங்களால் கண்டே பிடிக்க முடியல. ஆர்கே ரெசிடென்சி வேறு ஏதோ பார்த்தா ஒரு வீடு மாதிரி காமிச்சிது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டால் நான் எஸ்கே ரெசிடென்சி சொன்னேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி விட்டார். ஒரு வழியாக கரெக்டான அட்ரஸை மேப்பில் போட்டு ரீச் ஆகிறதுக்கு 11:30 ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டே 2 ஸ்டோரி வந்து பார்க்கலாம். எந்திரிச்சதே ரொம்ப லேட்டு தான். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு போயிட்டு நானும் ஜோவும் அன்னபூர்ணா ரெசிடென்சியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மினி டிஃபனை போட்டோம். அப்புறம் நம்ம பசங்க திருப்பூர் பாய்ஸ் அவங்க நம்மளை மீட் பண்ண வந்திருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பியூர் பைக்கிங் சோல்ஸுங்க. மனோஜ் அப்புறம் ஹரின்னு சொல்லி இவங்க 2 பேர் வந்து கொச்சியிலேருந்து ரிட்டன் வரும்போது ஆன் த வேல கோயம்புத்தூரில் நாங்கள் இருக்கிறது தெரிஞ்சு சும்மா டச் பண்ணிட்டு போகலான்னு வந்திருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப ஹாப்பி என்னாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சு கௌரி சங்கர் மெஸ்ஸில் காந்திபுரமில் இருக்குது. வேறு லெவலில் சாப்பாடுங்க. அங்கே போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்து அங்கே மீன் குழம்பு இருக்கும். அதை மட்டும் ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. தரமான மீன் குழம்பு, ஊறுகாய் சும்மா நாசமான டேஸ்ட்டு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோங்க. இந்த டைம் எங்களால் ட்ரிப்பில் ஜாயின் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலான்னு சொல்லி பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து சிறப்பாக தட்டுவோம். மனோஜ், ஹரி, ஜிபி. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 5:30 ஸ்டார்ட் பண்ணோம். ஊட்டி காட் ரோடு என்ட்ரியிலே பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் மறுபடியும் பிடிச்சிட்டாங்க. அகெயின் சேம் ப்ராப்ளம். இ பாஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சாம் வந்து ஃப்ரண்ட்டில் காரில் வந்து அவரோட ஐடி கார்டு காமிச்சிட்டு எஸ்கேப் ஆகிட்டார். சேம் அதே ஐடி கார்டு தான். நானும் இந்த டைமும் அதே காமிச்சிட்டு மேலே ஹில்ஸ் ஏறிட்டோங்க. பட் என்ன ஐடி கார்டுன்னு மட்டும் திரும்பவும் கேட்காதீங்க தலைவா. மார்னிங் ஒரு 7:30 எழுந்திரிச்சோங்க. எழுந்திரிச்சு பார்த்தோம்னா செம்ம கோல்டு, நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு டெம்ப்ரேச்சரு. அப்புறம் ஏஞ்சிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு டீயை போட்டோம். சும்மா அள்ளிச்சிங்க டீ. அப்புறம் டீ ப்ளஸ் பைக் ப்ளஸ் மியூசிக் இஸ் ஈக்குவல் டு வைபுன்னு ஒரு இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸை தட்டி விட்டு மார்னிங் வந்து அவலாஞ்சி போகலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அவலாஞ்சி சைட் சீயிங் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஊட்டி ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ஷன் தாங்க. எந்த டூரிஸ்ட் பிளேஸுமே அலௌடு இல்லை. கோவிட்னால மெயின் பிளேஸ் எல்லாமே போலீஸ் இருந்தாங்க. ஸோ ஊட்டி ட்ரிப்பு யாராச்சும் பிளான் பண்ணிங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி போனீங்கன்னா வெறும் கிளைமேட்டை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆன் த வேல எமரால்டு லேக் வரைக்கும் தான் எங்களால் போக முடிஞ்சது. அவலாஞ்சி போக முடியல. அங்கே ரோடு வந்து ஆக்சுவலாக பிளாக் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்ன்றது தெரியல. போலீஸ் இருந்தாங்க, அங்கேருந்து ரிட்டன் அனுப்பிச்சி விட்டாங்க.
அவலாஞ்சி என்ட்ரி பாயிண்டில் போலீஸ் செக் போஸ்ட்டில் திரும்பவும் பிடிச்சி ரிட்டன் அனுப்பிட்டாங்க. ரோடு பிளாக்டுன்னு சொல்லிவிட்டு என்ன ப்ராப்ளம் தெரில, ஜூன்லேருந்து ரோட் பிளாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து எமரால்டு லேக் வந்தோம். அந்த பிளேஸ் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து பைக்காரா லேக் போகலான்னு சொல்லி கிளம்பி போனோங்க. அங்கேயும் அதே தொல்லை, போலீஸ் உள்ளே விடல. என்னடா இது குமாருக்கு வந்த சோதனைன்னு சொல்லி, விட மாட்டான்டா இந்த கோட்டச்சாமி, தலைகீழாக தான் குதிப்பேன்னு சொல்லி போலாமா? திரும்பவும் அங்கேருந்து கிளம்புனோம். நெக்ஸ்ட் வந்து கிளென்மார்கன் வியூ பாயிண்ட் போகலான்னு சொல்லி கிளம்புனோம். விட்டுவோமா நாங்கள்? அங்கேயும் அதே ப்ராப்ளம் தாங்க. டேய், இப்படி போக முடியுமா? ப்ராஹிபிட்டட்னு போட்டிருக்கான். அப்புறம் போங்கடா கொய்யாலன்னு சொல்லிட்டு ரூம்க்கே போகிறோன்னு சொல்லி ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லி கிளம்பி போகலான்னு சொல்லி ரூமுக்கு போகும்போது ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரா இவன் முரட்ட ஆளை ஓடிட்டுருக்கான்ற மாதிரி போயிட்டுருக்காப்புல. பார்த்தீங்களா நம்ம சீஃப் கெஸ்ட்டை? ஒரு ஆஃப் ரோடு உள்ளே போனோங்க. அது உள்ளே போனால் வேறு லெவல் வியூ பாயிண்ட்டு, செம்ம பிளேஸு.
ஏடா உள்ளே கூப்பிட்டாங்க போய் உட்காரலான்டான்னா வரமாட்டேன்ட்டேன். கார் அவங்க உள்ளே வர முடியலண்ணா, ஃபுல்லாக கம்பி. சரி இங்கே ஓரமாக அப்படி விட்டுவாங்க, உட்காரலாம். செம்மையாக இருக்குது பிளேஸு, வைப்பை போடலாம். அங்கே ஒரு பிளேஸ் பார்த்தேன், அங்கே போய் உட்காந்துடலாம். ஓகேவா? ஓகே ஓகே. என்னடா வைப்பு வைப்பு செத்தானுங்க சேகருங்க. வைப்பு வைப்பு வேற லெவலில் போகுதுப்பா. இவன் என்ன பண்ணான்னு தெரியல. எங்க இன்னும் உள்ளே போயிட்டானா? ஓ ஏதாவது இதில் மாட்டிக்க போகிறான் ப்ரோ, கால் பண்ணுங்க. ஓ ஜஸ்ட் மிஸ். வந்துட்டுருக்கீங்க. ஆடுதா ஆடுதா? எப்படி வண்டி திருப்பி மேலே வந்ததுனே தெரில. எப்படி வண்டி அவுட்டே காலி நினச்சான். எங்கே சுட்டா? இந்த வண்டி நான் இப்போ உங்கள் வண்டி தான். ஏன் சர்வீஸ் முருகும் போது பேட்டரி ஸ்லிப் ஆயிடுச்சு. விழுந்துட்டீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு பறந்து வந்து திருப்பி சீட்லேயே உட்காந்தோம், அப்படியே பேலன்ஸ் பண்ணி நிறுத்திட்டான். உனக்கு இந்த சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு வரான்னு நினைக்கிறேன். ஹிமாலயன் ஓட்டுறான் இப்போ ஏற்றி வருது. டிமோலா சாங்கு வேறு லெவல் வைப்பை போட்டாங்க. ஊட்டி ட்ரிப்பே திருப்தியாகிடுச்சு. கடவுள் இருக்கான் குமாருன்னு சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த பிளேஸில்.
ஊட்டிலேயே மேலே பார்த்துட்டு ஒரு நைட்டுனா நைட்டு சொல்லியிருக்கேன் 2 டேஸ் அப்புறம் வைப்பை போட்டு நெக்ஸ்ட்டு ரூம் போகலான்னு கிளம்பி போனோம். நல்லா போகும்போது ஒரு சன்செட் வைப்பு வேறு லெவலில் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இந்த ட்ரிப் வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் தலைவா. கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கு ஷேரை தட்டி விடுங்க. இது மாதிரி கண்டென்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணதும் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் தலைவா.